கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசு பிறந்த அந்த நற்செய்தி உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் என்ன நடந்தது என்று பார்த்தால், உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலகம் உண்டாக்கும் நேரத்தில் முதலாவது மனுஷன் தேவனால் படைக்கப்பட்டான். உங்களுக்கு மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதலாம் ஆதாம். இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவங்கள் தொன்றுதற்று ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாவத்துக்கு உட்பட்டு மனிதன் எல்லோரும் பாவத்துக்கு கற்பந்தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம் உங்களுக்கு. ஆனால் இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த இரண்டாம் ஆதாம் ஜீவனுக்கேற்றவராக பிறந்தார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று நம்ம வாசிக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த இரண்டாம் ஆதாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:45 படிக்கிறேன். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முதலாவது ஆதாம் இறந்து போகக்கூடிய ஜீவாத்மா ஆவனான், ஹீஸ் டெட். ஆனால் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹீஸ் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு. அப்போ நிறைய ஆப்போசிட் முதலாம் ஆதாமுக்கும் இரண்டாம் ஆதாமுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்மறையான காரியங்கள். முதலாம் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவம் தொட்டு இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இரண்டாம் ஆதாம் மூலமாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு அந்த இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்தது இரண்டாம் ஆதாமாக கருதப்படுகிறது உங்களுக்கு. அதனால தான் 46ஆம் வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முதலாவது படைக்கப்பட்ட ஆதாமின் சரீரம் பார்த்தீங்கன்னா அது முதலாவது, அதுதான் முந்தினது. ஜென்ம சரீரமே முந்தினது, நம்ம ஃபிசிக்கல் பாடி அதுதான் முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. பின்னாடி கொடுக்கப்பட்டதான் இந்த ஆவிக்குரிய சரீரம். நாமும் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆதாம் வித்தில் பிறந்தனால அந்த ஜென்ம சரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆவிக்குரிய சரீரம் வேண்டும் என்றால் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுது இயேசு நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, இதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ ஆவிக்குரிய சரீரமாக நாம் மாறுகிறோம். இதுதான் ரெண்டாவது நம்மளுக்கு கிடைத்தது. முதலாவது ஜென்ம சரீரமாக இருக்கிறது, இரண்டாவது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பாருங்க, முதலாவது பூமியிலிருந்து படைக்கப்பட்டு அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் இரண்டாம் மனுஷன், அதாவது இரண்டாம் ஆதாம், அதான் இயேசு, வானத்திலிருந்து வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தராக இருக்கிறார். இயேசு வானத்திலிருந்து வந்தவர். கன்னி மரியாளுக்கு பரிசுத்த ஆவி நிழலிட்டு அதன் மூலமாக பிறந்தனால பார்த்தீங்கன்னா அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதாம் எப்படிப்பட்டவனோ
அவர் மூலமாக உண்டானவர்களும் அதே சுவாபத்தில் நாம் இருக்கிறவங்களுக்கு. அப்போ பாவத்தில் பிறந்தனால அதே சுவாபம்தான் நமக்கு தொன்று தொட்டு இந்த பாவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2ஆம் ஆதாமை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வானத்துக்குரியவர். அவர் வந்து he belongs to heaven. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அவரோட குவாலிட்டிஸ் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ வானத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னா நாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால வானத்துக்குரியவர்களாக இருக்கோம். Now once when we declare that Jesus is Lord, நாம் உடனே உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பிதாவின் வலது பாரசில் உட்கார வைக்கப்படுகிறோம். அப்போ நம்மளோட ஆவி வந்து பார்த்திங்கன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, மரணத்துக்கு செத்து ஜீவனுக்கு பிழைத்திருக்கிற ஆவி. அதான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நாமும் வானத்துக்குரியவர்கள் இப்பொழுது இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதுனால. அப்போ நமக்கு வந்து we are in the heavenly places since we accept the Lord Jesus Christ. இந்த பர்த் ஆஃப் ஜீசஸ் இந்த கிறிஸ்மஸில் வந்து இந்த 2ஆம் ஆதாம் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்த ஒரு காரியம் உங்களுக்கு. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்லி உலகம் முழுவதும் இதை வந்து நாம் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசு இரட்சகராக வருவதற்கு முன்பாக ஒரு சரித்திரம், அவர் வந்த பிறகு ஒரு சரித்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவரை பார்த்தவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நீதிக்குட்படுத்தப்படுகிறார்கள். இயேசுவின் நீதியின் மூலமாக அந்த நீதி வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து 49 வசனம் சொல்லுது, மேலும் மன்னவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். அப்போ மன்னானவர் சாயல் நம்ம வந்து அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அவருடைய சாயலும் நம்மளுக்கு கொடுக்கப்படும். காரணம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அந்த 2ஆம் ஆதாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த ஒரு காரியம். 1ஆம் ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தொடர்ந்து பாவங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் 2ஆம் ஆதாமின் கீழ்ப்படிதல்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியம், அவர் இந்த பூமியில் வாழ்ந்து மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுவார் என்ற காரியத்தை நாம் விசுவாசிக்கிறதுனால, எழுந்தார் என்பதை விசுவாசத்தினால நமக்கு அந்த நீதி கொடுக்கப்படுகிறது, நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பின் மூலமாக வரக்கூடிய நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது. நமக்கு உறவுகள் சமாதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு காரியங்கள் வந்து இயேசுவின் பிறப்பின் மூலமாக, 2ஆம் ஆதாக பிறந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதை பற்றி தான் நான் படிக்கணும்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அதாவது ஒருவன் பாவம் செய்தான். ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மரணம் எல்லோருக்கும் வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த ஒரு மனுஷன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வசனம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவும் பாவம் இருந்துச்சு. அப்போ டிஃபைன்டாக இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லு. உங்களுக்கு கட்டளைகள் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு உங்களுக்கு. அதில் இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தனால அப்போ என்னென்ன செய்யணும்
அப்படின்னு சொல்லி அந்த கட்டளைகளில் சொல்லப்பட்டதுனால அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அப்போ செய்த காரியங்கள் இது பாவம் என்று நமக்கு சொல்லப்படுது. அது இது பாவத்துக்கு உட்பட்ட காரியம், களவு இருப்பாயாக என்று சொல்லப்படுது. களவு செய்திருந்தோம் என்றால் அது பாவம் என்று அதை டிசைட் ஆகுது உங்களுக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் அப்படி ஒரு காரியம் இல்லை. எல்லோரும் எப்படினாலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இது பாவம் அல்ல என்று ஒரு டிசைட் பண்ணாமல் ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லை. ஆனால் ஒன்ஸ் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஒருவேளை நியாயப்பிரமாணமே இல்லைன்னு வச்சுங்க, இதை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இது பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் அதை செப்பரேட் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பாவம் என்று அந்த கவுண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு உங்களுக்கு. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு ஆனவன். அதனால தான் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும், முதலாம் ஆதாம் அந்த படைக்கப்பட்ட ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் மீறுதல் செஞ்சனால அவன் பார்த்திங்கன்னா கீழ்ப்படியாமல் இருந்தனால என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் கூட அவர்களையும் ஆண்டு கொண்டது பாவம். காரணம் பாவத்தின் வித்தில் பிறந்த ஒரு ரீசன் உங்களுக்கு. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அந்த ஆதாம் முன் அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு உங்களுக்கு. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்போ மீறுதல் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் கிருபை இருக்கு உங்களுக்கு. முதலாம் ஆதாமின் மீறுதல், ரெண்டாம் ஆதாமின் இயேசுவின் மூலமாக நம்மளுக்கு கிடைத்த கிருபை. அப்போ அந்த மீறுதல் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கிருபை தான் பெருசு உங்களுக்கு, பெரியது உங்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய காரியம் கிருபை. நாம் வாழக்கூடிய காலம் கிருபையின் காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையின் மூலமாக இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நாம் செய்த தவறுகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நமக்கு அருகதையே இல்லாத ஒரு காரியத்துக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை நீதிமான் ஆக்கி, I am not qualified for it, but by His grace, அவருடைய கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் செய்த காரியங்களால் அல்ல, அது கிறிஸ்துவின் மூலமாக, ரெண்டாம் ஆதாமின் மூலமாக கிடைத்த ஒரு காரியம். அதனால தான் போடப்படும். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறோம். அதாவது முதலாம் ஆதாமின் மூலமாக தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இட்ஸ் a gift has been given to us. கிருபை என்ற கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அந்த கிஃப்ட் மூலமாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. அப்போ கிருபை பெருகி இருக்கிறது உங்களுக்கு. அதனால தான் பாவம் எங்கே பெருகுதோ அங்கே கிருபை பெருகும். அந்த கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அந்த கிருபையின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை, நடக்கக்கூடிய காரியங்கள் விடுதலை, சமாதானம் கொடுக்கப்படுது உங்களுக்கு. நமக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுது உங்களுக்கு. நாம் ஆதாம் தோன்றிய அந்த ஈடன் ஆஃப் கார்டன், அதுக்கு நாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த அந்த ஈடன் ஆஃப் கார்டன், அந்த ஏதேன் தோட்டத்திற்கு உள்ள அந்த காரியங்கள் எப்படி ஆதாம் அனுபவித்தானோ அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நாம் இயேசுவை ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது we are being placed there. அந்த முதலாவது உருவாக்கப்பட்ட பாவத்திற்கு முன்பாக இருந்த
ஈடன் கார்டன், அதே போல் நாம் அங்கே ஈடன் கார்டனில் வாழக்கூடியவர்கள் போல, பாவத்திற்கு முன்பாக இருந்த ஈடன் கார்டன் போல அங்கே இருந்த ஆதாம் ஏவாள் இருந்து அவர்கள் பார்த்திங்கன்னா இயேசுவோடு தேவனோடு உறவு கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்து அவர்களோடு உரையாடி அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து we will taken to that level. அந்த இடத்துக்கு நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு we can once we accept the Lord, இப்போ இருக்க நம்ம இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கை இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள வாழ்க்கை போல இருக்கு உங்களுக்கு. ஸோ பேக் டு ஈடன் கார்டன், அங்கே செல்லக்கூடிய காரியம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்ட 4 ஆறுகள், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய உறவாடுதல், அந்த பாவமின்மை எல்லாவற்றிற்கும் நாம் அங்கே செல்லப்படுகிறோம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதனால. உங்களுக்கு அடுத்து 16ஆம் வசனம் படிக்கிறேன். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பாருங்க, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரே பாவம்தான், ஒரே கீழ்ப்படியாண்மை தான், ஒரே குற்றத்தின் முன்பாக எல்லோருக்கும் இந்த மரணம் ஆண்டு கொண்டது போல இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபையின் வரமோ, இப்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கிருபையின் வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு குற்றம் எல்லோரையும் வந்து பாவியாக எண்ணப்படக்கூடிய சூழ்நிலை. இப்போ பல குற்றங்கள் நடக்குது. ஒரு மனிதனே பல குற்றங்கள் செய்கிறான். ஒரு குற்றம் செய்தவருக்கு எல்லோருக்கும் வந்து அது பரவிடுச்சு. உங்களுக்கு அந்த பாவங்க தொன்று தொட்டு வந்துருச்சு. ஆனால் இப்போ ஒரே மனுஷனே பல குற்றங்கள் செய்தாலும் அவனுக்கு இந்த கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரே ஒரு தான், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டது தான் அந்த எல்லோருக்கும் அந்த பாவம் வந்துச்சு. ஆனால் இப்போ தேவனுடைய அன்பு பாருங்கள், இப்போ ஒரே மனிதன் பல குற்றங்களை செய்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி விளங்கும்படி கர்த்தர் வந்து தீர்ப்பளிக்கிறார். பிகாஸ் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக. இதுதான் இன்றைக்குள்ள காரியம். உங்களுக்கு இன்றைக்கு பலவிதமான காரியங்கள், கொலை, விபச்சாரம், இந்த மாதிரி பலவிதமான பாவத்துக்கு உட்படுத்த மனிதன் இருக்கிறவங்களுக்கு அப்பேற்பட்ட அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிற தேவன் இயேசுவாக இருக்கிறார். குற்ற உணர்ச்சியிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். There is no condemnation. உங்களுக்கு only justification. தேவன் வந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பாவம் செய்தாலும், அதான் போட்டிருக்கு, ஒரு பாவத்துக்கே ஆதாம் தண்டிக்கப்பட்டு அவனோட ஜென்ரேஷன் பாவம் வந்துச்சு. ஆனால் பல பாவங்களை செய்து ஒரே மனிதன் மூலமாக கிருபை இருப்பதனால அது வந்து பார்த்திங்கன்னா மன்னிக்கப்படுகிறது. அதுதான் இதில் வந்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. உங்களுக்கு அல்லாமல் ஒருவருடைய மிருதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவியின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிகம் நிச்சயமாகவே. பாருங்கள், மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும், abundant grace in இங்கிலீஷில் போட்டிருக்கு. you are getting abundant grace after grace. இவ்வளவு கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பரிபூர்ணப்படும். abundant still the last. இந்த கிருபை ஒருவேளை தீர்ந்துருமோ, இந்த கிருபை இவ்வளவு கிருபை காமிச்சிருக்காரு, இதோடு முடிந்துருமோ, அதுக்கு ஒரு மெஷர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிருபை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மெஷரபிள். உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு கிருபை, பரிபூர்ணமான ஒரு நீதி, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் when we accept Jesus as our Christ. அந்த இயேசு பிறந்த நாள் தான் அந்த கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இயேசு பிறந்தது. இந்த 2ஆம் மாதமாக இயேசு பிறந்தது வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வாள் என்பது அதிக நிச்சயமாகவே. ஜீவனை அடைந்து ஆளக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த இயேசுவின் மூலமாக, இந்த இயேசுவின் பிறப்பின் மூலமாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மண்ணால் உருவாக்கப்பட்ட தேவன் அல்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ஆதாம் போல டஸ்ட்லேருந்து அவரை உருவாக்கி அவருக்கு அந்த சுவாசத்தை ஊதியதாக அவர் பிறக்கலவங்களுக்கு. அவர் வந்து ஹீ கேம் ஃப்ரம் த ஹெவன்லி பிளேசஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வானத்திலிருந்து பிறந்த ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் ஒரே மிருதினாலே எல்லோ மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாருங்க, அந்த 1%, இங்கே 1%. ஃபர்ஸ்ட் ஆதாம் மூலமா ஒரே மிருதினாலே ஒரே ஒரு மிருதல் தான். கடவுள் தேவன் சொன்ன ஒரு காரியத்தை ஒபே பண்ணாமல் ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரு மனுஷர் செய்த பாவத்தினால உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த தீர்ப்பு கிடைக்கிது. பாவத்துக்கு உட்பட்டு பாவத்துக்கு பிறந்திருக்கும்னு சொல்லி ஒரு மனுஷன் மூலமாக. அப்போ எப்படி பாவம் ஒரு மனுஷன் மூலமாக எல்லோருக்கும் வந்ததோ அதே போல் நீதியும் ஒரே ஒரு நீதியினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும். அது இயேசுவின் மூலமாக, இந்த 2ஆம் ஆதாம் மூலமாக. அது ஒரே ஒருத்தர் தான். அவர் மூலமாக உலகத்தில் நீதி உண்டாயிற்று. அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆதாம் தானே பாவம் செய்தார், நாங்கள் பாவம் செய்யலை இல்லை, அப்போ எங்களுக்கு எதுக்கு அந்த தண்டனை, நாங்கள் எதுக்கு இந்த கடன்களிலும் இந்த தரித்திரத்திலும் இந்த வியாதிகளிலும் நாம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, எப்படி ஒருத்தர் மூலமாக எல்லா காரியங்களும் பாவத்துக்கு உரிய காரியங்கள், பாவத்தின் மூலமாக வரக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த பூமிக்கு வந்துச்சோ, அதே போல ஒரே ஒரு நீதியின் மனுஷன் இயேசு, அவர் மூலமாக ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஜீவனை அளிக்கும். அப்போ இந்த மனிதனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவத்திற்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய நீதிக்குட்பட்டிருக்கிறோம். பாவத்தின் மூலமாக வரக்கூடிய வியாதி நமக்கு வர அவசியம் இல்லை, அது தேவையில்லை. அதிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. அதே போல் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படுது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை, சமாதானம் கொடுக்கப்படுது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல் சமாதானத்துக்கு ஏற்பான தீர்வு நம்மளுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்பது மாத்திரம்தான். அந்த சிலுவையின் மூலமாக தான் அந்த கிடைக்குது. அதாவது ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. உங்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு, அதுக்கு உட்பட்டவர்களாக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றதுனால நமக்கு கொடுக்கப்படுது. உங்களுக்கு நீதி மூலமாக அந்த ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அன்றியும் ஒரே மனுஷனால் கீழ்ப்படியுமாயிலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள் அப்படின்றதான் விஷயமே. ஒரே ஒருத்தர் கீழ்ப்படியில் எல்லோரும் பாவிகள். ஒருத்தர் கீழ்ப்படிந்தார், அவர் இயேசுவை தேவன் சொன்னது போல சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல அவர் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்தனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதி நமக்கு கொடுக்கப்படுறதுனால நாமும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்போ நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம், முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆதாமுக்கு பிறந்த வித்திலிருந்து வந்து இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட், இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்படியே ஆப்போசிட். நீதிக்கும் பாவத்திற்கும் எதிர்ப்பு போல நாம் அந்த நீதிக்கு உட்படும் போது பார்த்தீங்கன்னா வியாதி நம்மளை மேற்கொள்ளாது, தரித்திரம் நம்மளை மேற்கொள்ளாது, கடன்கள் மேற்கொள்ளாதவர்களுக்கு சமாதானமின்மை மேற்கொள்ளாது. இப்பேற்பட்ட எல்லா காரியம் நம்மளை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. அதுதான் கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஈவாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வந்து இயேசு பிறந்தது மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் லைஃப். we have to believe that அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு கர்த்தாவே
பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவனுக்காக நன்றி. நீதிக்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக, இரண்டாம் ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைத்த இந்த விடுதலை கர்த்தாவே, அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பரலோகத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மேலே உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வெற்றியான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, கடலிலிருந்து விடுதலை கிடைக்கிறதாக, நோயிலிருந்து விடுதலை, எப்பேற்பட்ட நோயாக இருந்தால் கர்த்தாவே அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் மூலமாக நீர் செய்த கர்த்தாவே சிலுவையின் மூலமாக, இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ஜீவனுக்கேற்றதாக இருக்கிறது. அந்த ஜீவன் இப்பொழுதே உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில் இப்பொழுது let it flow through you in the name of the Lord Jesus Christ. உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருப்பதனால பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான கர்த்தாவே அந்த அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கை, அந்த கிருபை கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி. அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அபண்டன்ஸ் ஆஃப் கிரேஸை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.